சிதம்பரம் மேலரத வீதியில் சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இங்கே நான் தம்பி திருமாவளவனோடு தோள் உரசி களம் கண்டிருக்கிறோம். அதாவது இந்த முறை அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விட்டால் ஜனநாயகமே இருக்காதோ என்று அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் அறிஞர்கள் கவலை மட்டும் படுவார்கள். நாங்கள் வீரர்கள் களம் கண்டே ஆக வேண்டும். என் கட்சிக்காரர்கள் என்னென்ன இந்த வாட்டி தியாகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இது தியாகம் அல்ல, வியூகம். இவருக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கும். எத்தனை வருஷமா தான் 2, 3ன்னு கேட்டு பார்ப்போம் என்றிருப்பாங்க. ஆனால் அது அல்ல இப்பொழுதைய தேவை. களம் காண வேண்டியது தேவை. அதற்காக இங்கே அவரும் வந்திருக்கிறார், நானும் வந்திருக்கிறேன். அதாவது நான் நல்ல வேளை அரசியலுக்கு வந்தீர்களே என்று நன்றி சொல்வது 25 வருடம் தாமதமாக சொல்கிறேன். நீங்களெல்லாம் வந்தே ஆக வேண்டும். அதனால் வந்திருக்கிறீர்கள். அதை புரிந்ததனால்தான் தன்னுடைய தொழில், வாழ்க்கை ஆதாரம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு 25 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் சேவை இன்றைய தேவை என்பதை உணர்ந்து, அவசரம் உணர்ந்து அன்றே வந்தவர். இன்று தாமதமாக நன்றி சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை நான் மெச்சி இருக்கிறேன். உங்கள் முன்னால் என் சகோதரரை மெச்சுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இவருக்கு 60 வயதாகும் போது பார்த்தா தெரியாது, 60 வயதாகும் பொழுது திருமாமணி என்று ஒரு மலர் வெளியிட்டார்கள். அந்த மலரில் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருந்தது. அதில் நான் இவருக்கு தன் நிகர் இல்லா, தன் நேரில்லா தமிழர் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன். இன்று என்னை தூக்கத்தில் எழுப்பி போட்டோவை காட்டினாலும் அந்த வாக்கியம்தான் என் மனதில் ஓடும். அப்படி நான் சொன்னது போல் தன் வாழ்வை மானுட சமுதாயம் பின்னோக்கி இழுக்கப்படும் பொழுதெல்லாம் தன் அர்ப்பணிப்பு தேவை என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர். மிகவும் தாழ்த்தப்பட்ட என்று அந்த வரிசையில் யார் இருந்தாலும் குரல் கொடுக்க தயாராக நிற்பவர் இவர். தன்னேர் இல்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தம்பி. இவருடைய ஆற்றல் மிக்க பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது. என்றோ சொல்லி இருக்கிறேன் அவரை. அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம், இவையெல்லாம் நான் படித்து மகிழ்ந்தவை. எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள். சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு இந்த தொகுப்பில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.